வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுகுக்கு மூக்கு வெறுத்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. என்ன இப்போ திரு ப்ளூ சொட்டை மாறன், அவரை எனக்கு கொஞ்சம் பர்சனலாகவே பிடிக்கும். விமர்சனங்களில் பிடிக்காத சில விஷயங்கள்னு இருக்கும். அது இவ்வளவு பொருள் போட்டு படம் எடுக்கிறவங்க, அப்புறம் அதை போய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. இவருக்கு இதான் வேலை. நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கா அப்படின்னு போட்டு பார்த்தா அந்த மாதிரி எந்த படமும் வரல. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்குமே அது வரல. மாறன் ஒரு படம் பார்த்திருக்காரு. அந்த படத்தோட பேரை போட்டு பார்த்து இந்த படம் நான் லீனியரா இல்லையான்றது எனக்கு எப்படி போட தெரியும்? ஒரு வருஷமா நான் விளம்பரப்படுத்திட்டு இருக்கும்போது அவருடைய நேர்மையான ஒருத்தராக இருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கணும், சார் இந்த படம் ஏற்கனவே இருக்கு, நீங்க போடுறது தப்புங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஷோவில் நான் அவரை அழைக்கிறேன். அப்போ கூட இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் நல்லா இல்லைங்க, அதை மாத்திருங்கன்னு சொல்லியிருக்கலாம். என் பேரை கெடுக்கிறதுன்னு வந்தியாடா, பா சொன்னேன் இவனெல்லாம் கூட்டு வராதுன்னு. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். யாரு? நான் தான். ஊடகங்கள் செஞ்ச விமர்சனமும் இவர் சொன்ன விமர்சனம் சரி என்றால் அந்த விமர்சனம் எல்லாமே தப்பானதாயிடுது இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அனுப்பிக்கிறது யாரு? அவன்ல போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா. அப்ப எல்லாருமே தப்பா சொல்லுவாங்க, இவர் மட்டும் தான் சரியானவர் ஆயிடுவாரா? அந்த மாதிரியான சில கேள்விகள். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா. சார் நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சார். இங்க வா. இது எதுக்குங்க? இது எதுக்கு நான் லீனியரா இருக்கணும், லீனியரா இருக்கணும்? படத்தை எடுத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல போட வேண்டியதானே, மக்கள் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் ஒரு படம் எடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவு படம் கொடுத்தானுக்கா? யார் எழுதிச்சா? இத்த ஏன்டா என்கிட்ட கூட்டு வந்தீங்க? இவ்வளவு வாழ்க்கையை இதுக்குள்ள போட்டு செய்யறவனுக்கு செய்யற ஒரு விஷயம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு விமர்சனம். 33 வரை கையெழுத்து போட்டு பேங்க்ல நாயை விட கேவலமா லோலோன்னு அலைஞ்சு கேக்குறா. போடா உள்ள. உள்ளன்னா போடா உள்ள. என்ன அனுமதி லாக்கப்புக்குள்ள பத்தற மாதிரி சொல்ற. எனக்கு தான்டா லாக்கப் போடா. 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 மிஸ்டர் மாறனுடைய விமர்சனத்தை பார்த்த உடனே எனக்கு மிக வருத்தம். இந்த படத்தை தூக்கிட்டு நான் இன்னமும் கங்காரு மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க இந்த ஆளை நீங்க போய் சட்டை பண்றீங்க அப்படிதான் சொன்னாங்க. என்னமா ரோட்ல போற பிச்சைக்காரங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுற? நம்ம பிச்சை எடுத்தாலும் இவனுக்கு எப்படி தெரியும்? நேற்று நடந்த அந்த குடும்பாவி எரிப்புன்றது பார்த்திபனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து ஒருவர் கூட இல்லை. பார்த்திபன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, அதை சொன்னா கோவம் தான் வரும். பட் இப்படி ஒரு விமர்சகரை இப்படி கேவலப்படுத்துறது இப்படி தப்பு அப்படிங்கிறது மிக மிக நான் ஒத்துக்கிற ஒரு விஷயம். என்ன மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இல்லை, எப்பவுமே இந்த குடும்பாவி எரிப்புன்றது எனக்கு என்னால் இப்போவும் அது மிகப்பெரிய சார். நான் எடுத்த படத்துக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டார் சார். அந்த காண்டு அந்த கடுப்புல தான் சார் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னாரு. அது உங்க சொந்த விஷயங்க. அவனை எப்படி பழி வாங்குறது சின்னதா பிளான் போட்டு ஆரம்பிச்சேன். என்ன முடிச்சு வச்சிட்டீங்க. ஆனா நீங்க என்னை விட கோபக்காரனே. பிளானா? அப்புறம் இதை பார்த்திபன் ரசிகர்கள் செஞ்சாங்கன்றது திசை மாறும் மேபி அவருக்கே கூட தெரியாம இருந்திருக்கலாம். சத்தியமா சொல்றியா? என் பேண்ட் ஒருத்த உருவுறாயா? உருவுறானா ஒருத்தன்? உருவட்டும். நீ பாக்குற வரைக்கும் எதுக்கு அவனுக்கு பேண்ட் பண்ற பாடு பார்த்தாது இவன் வேற உயிரை எடுக்கலாம். உருவா! கடங்காரங்களோடவே படத்தை ரிலீஸ் பண்றதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்க எனக்கு இது ஒரு செட்பேக் ஏற்படுத்துன்னு வச்சுங்களேன். வேற ஒரு தயாரிப்பாளர் தூக்கில தொங்கிடுவாரு. எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறாருங்க. நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா. அந்த பேசுற ஒரு துணி ஒண்ணு இருக்கு, அது அவரை எல்லாருமே இரிட்டேட் ஆகுது. பிபி ஏறுதா. நான் சொன்னா எலி குஞ்சு பயல. டேய் கேக்குது வருவி இல்ல, வா அப்ப வச்சுக்கிறோம். உன்னைய ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துனே. அப்படியா? வாடாங்க.
போதுமில்லடா